யாக்கை சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். மனசு எப்போதும் பாரமாய் இருக்கா? சுத்தி என்னென்னவோ நடக்கும். ஆனால் நம்ம மனசு மட்டும் ஏதோ ஒரு பழைய கவலைகளையும் ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் உள்ளே வச்சு பூட்டி பாரமா கனத்து போய் உட்கார்ந்திருக்கும். இந்த பாரத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதான்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்போ இந்த வீடியோவை ஒரு தடவை முழுசா கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை எந்த ஒரு புராண கதையும் இல்லை. 50 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நிஜமாகவே வாழ்ந்த ஒரு மனுஷனோட மர்மமான கதை. இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்களாலையும் அவிழ்க்க முடியாத ஒரு மர்மமான முடிச்சு. நமது மனசில் இருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக இன்னொரு விசித்திரமான விஷயத்தை செஞ்சான். அது என்ன? அவனோட மனபாரம் எப்படி குறைந்தது அப்படிங்கிற கதை தான் அது. சரி, அதுக்கு முன்னாடி எப்பயாவது உங்களுக்கு இந்த மாதிரியே தோணி இருக்கா? சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம், நெஞ்சமெல்லாம் ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்ச மாதிரி, தொண்டக்குழி வரைக்கும் அதே அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். யாராவது வந்து என்ன ஆச்சுன்னு அன்பா கேட்டா அப்படியே விம்மி விம்மி அழுதுடலாம் போல இருக்கும். நான் ஏன் அழுறேன்னு கேட்டா சொல்றதுக்கு நம்ம கிட்ட காரணமே இருக்காது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மனசு பாரமா இருக்கிறதுக்கு நீங்க பலவீனமானவர்கள்னு அர்த்தம் கிடையாது. இந்த பாரத்தை குறைக்க நீங்க என்ன செய்ய வேண்டிய சிம்பிளான 4 விஷயங்கள் இருக்கு. இதை கேட்டாலே உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் மனபாரத்தை உடனே குறைக்க போற அந்த முதல் டெக்னிக் என்ன தெரியுமா? அதான் பேப்பரை கிளியுங்கள். ஏதாவது சைக்காலஜி படி இந்த பேப்பர் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் நம்ம மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள், நரக வேதனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது யார்ட்டையாவது போய் சொல்லலாம்னு நினைச்சா, நாம சொன்னா இவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்மளை வச்சு அப்புறம் காமெடி பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே எதையுமே வெளியில சொல்லாம எல்லாத்தையும் உள்ளேயே போட்டு அமுக்கி வச்சிருக்கோம். உங்களுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பாரம் மனசுக்குள்ள அமுக்குதா அப்படின்னு நான் சொல்றேன். இத முதல் விஷயத்தை மட்டும் இப்போ செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஸ்டெப் 1, அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வெற்று பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுங்க. ஸ்டெப் 2, இப்போ உங்க மனசில் என்னென்ன தோணுதோ அத்தனையும் அந்த பேப்பர்ல எழுத ஆரம்பிங்க. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற கோபமோ, உங்களை ஏமாற்றி இருக்காங்களே என்கிற ஆத்திரமோ, இல்லை எதிர்காலத்தை பற்றிய பயமோ, இல்லை எனக்கு ஏண்டா இப்படி நடக்குதுங்கிற அழுகையோ, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுப்பாடும் இல்லாம வார்த்தைகளை வடிச்சு அசிங்கமா எழுதுனா கூட பரவாயில்லை, அத்தனையும் அந்த பேப்பரில் கொட்டி தீர்த்திடுங்க. ஸ்டெப் 3, எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை ஒரு தடவை கூட நீங்க திரும்பி படிக்க கூடாது. அதை அப்படியே கசக்கி ஒரு குப்பை தொட்டி மாதிரி தூக்கி எறிந்து போடுங்க. இல்லைன்னா நரன்னு சின்ன சின்ன துண்டுகளாக அதை கிழிச்சு காத்துல பறக்க விட்டுருங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன தெரியுமா? நாம என்ன இதை கிழிச்சிருக்கோம் தெரியுமா? நம்ம மூளைக்கு ஒரு குணம் உண்டுங்க. உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை நீங்க பேப்பரில் எழுதி அதை அப்படியே கசக்கி குப்பையில போடும் போதோ இல்ல கிழிச்சு எறியும் போதோ இந்த மூளை அதை எப்படி எடுத்துக்கும்னா அவ்வளவுதான். நமது மனசை வாட்டின அந்த பிரச்சனை இப்ப குப்பையில போயிடுச்சு, அதுக்கும் நமக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மூளை நிஜமாகவே நம்ப ஆரம்பிக்குமா. இந்த பேப்பர் கிழிக்கிற சத்தத்துல உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற பாரமும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற வலியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில போறதை நீங்க நிஜமாகவே ஃபீல் பண்ணுவீங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியலையேன்னு நீ கவலைப்படாதீங்க நேயர்களே. உங்ககிட்ட ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தா போதும். உங்க மனபாரத்தை நீங்களே 5 நிமிஷத்துல இறக்கி வச்சிடலாம். உங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான இந்த 2வது டெக்னிக் என்ன தெரியுமா? அதுதான் இயற்கையோட பேசுங்க. நமக்கு ஒரு கஷ்டம் மனபாரம்னு வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? 4 செவத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு போனை நோண்டிட்டு அதையே நினைச்சு நமது மூளையை நாமே வறுத்து எடுத்துடுவோம். ஆனா அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்கள் கவலை உங்களை விட ரொம்ப பெருசாதான் தெரியும். அதனால மனசு ரொம்ப பாரமா இருக்கிற அந்த நிமிஷத்துல நீங்க செய்ய வேண்டிய 2வது விஷயம், உடனே அந்த மூடிய அறைக்குள்ள இருந்து வெளியே வாங்க. நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஸ்டெப் 1, உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கு போங்க. அங்க போயிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து சுற்றி இருக்கிற செடி கொடி மரங்களை வேடிக்கை பாருங்க. அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இலைகளை பாருங்க. தலைக்கு மேலே பறந்து போற பறவைகளை பாருங்க. கண்களை மூடி உங்கள் முகத்தில் வந்து மோதுற அந்த ஜிலு ஜிலு காற்றை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அப்புறம் மெதுவா கண்ணை திறந்து
தலைக்கு மேலே எல்லை இல்லாமல் பறந்து விழுந்து கிடக்கிற அந்த நீலவானத்தை பாருங்க. ஒரு 5 நிமிஷம் எந்த எண்ணமும் இல்லாம அதை அப்படியே வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற கவலைகள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார பேசி கொட்டுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா? நம்ம ஏன் வானத்தையும் இயற்கையும் பார்க்க சொல்றேன்னு தெரியுமா? நீங்க எந்த எல்லையற்ற வானத்தையும் பிரம்மாண்டமான இயற்கையும் பார்க்கும் பொழுது உங்கள் ஆள் மனசுக்குள்ள ஒரு நாணோதயம் பிறக்கும். அடடா, இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெருசு, இதுல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கிரகணங்கள் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய பேரண்டத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி உலக அதிகாலையில ஒரு துளி மாதிரி இருக்கிற நம்ம கவலைகளை மட்டும் ஏன் இவ்வளவு பெருசா நினைச்சு அழுகுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அப்போ உங்கள் மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சப்பையா ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இயற்கை உங்ககிட்ட உங்கள் கவலைகளை எல்லாம் ரொம்ப தற்காலிகமானதுதான், கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமைதியா பேசுறத நீங்க உணர முடியும். 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து கவலைப்படாதீங்க நேயர்களே, வெளியில வாங்க, இயற்கையோட பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பாரத்தை அப்படியே காற்றோட காற்றா கடத்தி உங்கள் மனசை லேசாக்கிடும். அதுதான் கடைசி, உங்கள் மனசை லேசாக்கிடும். அந்த 3வது டெக்னிக் என்ன தெரியுமா? அதுதான் டென்னிஸ் டெக்னிக், அதாவது இந்த வாட்டர் டெக்னிக். பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் விஷயம் சொல்லுவாங்க, யாராவது வீட்டுக்கு பயந்து போயோ இல்லை கோபமாவோ வந்த உடனே முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணிக்கு நம்ம உடம்பையும் மனசையும் சாந்தப்படுத்துற ஒரு அசாத்திய சக்தி இருக்குது. சைக்காலஜிலும் ஆன்மீகத்திலும் கூட இந்த வாட்டர் டெக்னாலஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றாக பார்க்கப்படுது. உங்கள் மனசு ரொம்ப பாரமா, நெஞ்சுக்குள்ள ஒரு நெருப்பை எறிகிற மாதிரி இருக்கிறப்போ அந்த 3வது டெக்னிக் என்ன தெரியுமா? அதான் பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே இழுக்கிறது. நம்ம மனசு பாரமா இருக்கிறப்போ நாம பண்ற ஆகா பெரிய தப்பு என்ன தெரியுமா? இன்னும் மோசமாக பாட்டு கேட்குறேன்னு இல்லை இருட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு அதையே நினைச்சு அலறது. அதனால பாரம் குறையுமாங்கிறது அதிகமாகத்தான் செய்யும். மனத்துக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளணும்னா அதுக்கு ஈடா ஒரு வெறித்தனமான பாசிட்டிவ் எனர்ஜியை நாம உள்ளே கொண்டு வரணும். அதுக்குள்ளத்தான் இந்த 4வது டெக்னிக்கும் மியூசிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உடனே நீங்கள் ஒன்று ஹெட்ஃபோனை மாட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களை அப்படியே எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாட்டு கேளுங்க. இல்லைன்னா ஒரு செம மோட்டிவேஷனல் வீடியோவை எடுத்து பாருங்க. இந்த பாட்டோட வரிகளோட அந்த வீடியோவோட வார்த்தைகளையும் சும்மா கடமைன்னு கேட்காம உங்க மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க. ஆமா, நான் ஏன் கவலைப்படணும், எனக்கும் ஒரு நாள் வரும், நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு உங்க ஆள் மனதுக்குள்ள அந்த எனர்ஜியை ஏத்துக்கோங்க. உடனே இந்த பாசிட்டிவை எடுத்து அதில் இருக்கிற வீடியோக்களை ஒவ்வொன்றாக ப்ளே பண்ணி கேளுங்க. உங்கள் கூடவே ஒரு தோழியாக உட்கார்ந்து உங்கள் கையை பிடிச்சு உங்கள் பாரத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோக்களை கேட்டு முடிக்கும்போது உங்கள் மனசுல இருக்கிற பாரமும் அந்த இடமும் தெரியாமல் காணாமல் போய்விடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? நான் ஏன் இதை கேட்டு சொல்றேன்னா தெரியுமா? நம் மூளையில் இருக்கிற மிரர் நியூட்ரான்கள் அப்படியே நாம் எதை பார்க்கிறோமோ அதையே கேட்கிறோமோ அந்த எனர்ஜியை நம் உடம்புக்கும் மனசுக்கும் கடத்திடும். நீங்கள் ஒரு பாசிட்டிவான பேச்சையோ வீடியோவையோ பார்க்கும் பொழுது உங்கள் மூளையிலேயே டோபோமைன், செரக்டோனிக் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது சுரக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவலையெல்லாம் ஓடி போய்விடும். உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் பிறக்கும். அதனால தான் நேயர்களே, இனிமேல் மனசு பாரமாக இருந்ததுன்னா சோர்ந்து உட்காராதீங்க. நம்ம யாக்கை சேனலை ஓப்பன் பண்ணுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றுக்குங்க, வாழ்க்கையிலேயே லேசியாக மாற்றுங்க. வாங்க இப்போ அடுத்ததாக அந்த மர்ம கதைக்குள்ளே போகலாம். 1870களில் லண்டனில் நடந்த ஒரு நிஜ சம்பவம். அந்த சார்லஸ்னு ஒரு மர்மமான மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் யார் கூடயும் பேச மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவனோட முகம் பயங்கர சோகமாகவே, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மலை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி பாரமாக இருக்கும். ஆனால் அவன் யார்கிட்டையும் விசித்திரமான பழக்கம் இருந்தது. தினமும் ராத்திரி 12 மணிக்கோ அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசிய அறைக்குள் போவான். அங்கே ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை திறந்து உள்ளே ஏதோ ஒரு பொருளை வைப்பான். அப்புறம் அதை பூட்டி வெளியில் வரும் பொழுது அவனுடைய முகம் அப்படியே லேசாக பிரகாசமாக மாறிவிடும். பகல் முழுக்க பாரமாக இருக்கிற அவனோட மனசு ராத்திரி அந்த பெட்டியை தொட்ட உடனே லேசாகுது. சுற்றுப்பட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மர்மம். பல வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் சார்லஸ் இறந்து போயிட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் லண்டன் போலீஸுக்கும் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்களுக்கும் அவனோட வீட்டுக்குள்ளே போனாங்க. அந்த மர்மமான ரகசிய அறையை திறந்து அந்த இரும்பு பெட்டியை உடைச்சாங்க. அங்கே இருந்தவங்கள எல்லோரும் உள்ளே
தங்கம், வைரம் இல்லைன்னா ஏதோ ஒரு மர்ம அனுமானுஷ்ய பொருட்கள் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கற்கள் இருந்தது. ஆமாங்க, வெறும் சாதாரண கற்கள் தான். ஆனால் ஒவ்வொரு கல்லு வேலையும் தேதியும் குறிக்கப்பட்ட ஒரு சின்ன வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அறிவியலாளர்கள் அந்த கற்களை எடுத்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் சார்லஸ் எழுதின ஒரு குட்டி டைரி அவங்களுக்கு கிடைச்சது. அதை படிச்சு பார்த்தபோதுதான் உலகமே மிரண்டு போதுற மாதிரி உண்மை வெளியாக வந்தது. சார்லஸோட வாழ்க்கையில் இளமை பருவத்துல ஒரு மிகப்பெரிய துரோகமும் ஏமாற்றமும் நடந்திருக்கு. அதனால அவனுடைய மனசு எப்போதுமே பாரமா நரக வேதனையில இருந்திருக்கு. அதிலிருந்து வெளியே வரத்துக்காக அவன் மர்மமான வழியை கண்டுபிடிச்சான். தினமும் அவனுக்கு மனசு பாரமா இருக்கும் பொழுது அவனை காயப்படுத்தினவங்க மேல வர கோபமும் ஏமாற்றம் அழுகை எல்லாத்தையும் ஒரு கல்லு மேல கைய வச்சு நினைச்சுப்பான். என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இந்த கல்லுக்குள்ள போயிடும்னு நினைச்சிட்டு இந்த கல்லை இந்த இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு பூட்டிடுவானாம். அதாவது அவனோட கவலைகளையும் பாரத்தையும் ஒரு உருக்கமாக மாற்றி அந்த பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டான். இந்த பெட்டியை பூட்டும் பொழுது அவனோட மனசு பூட்டப்பட்டு பாரம் எல்லாம் இறங்கிடுமாம். இதை இன்னைக்கு இருக்கிற சைக்கார்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதுக்கு பேர் த பாக்ஸ் டெக்னாலஜி இல்லைன்னா எமோஷ்னல் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம மூளைக்கு ஒரு குணம் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கவலை இருக்குன்னு வச்சுப்போம். யாரோ உங்களை தப்பா பேசிட்டாங்க, இல்லை ஏதோ ஏமாற்றம். இதை நீங்கள் வெளியில் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம மூளை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு சின்ன கவலையை ஒரு பெரிய பூதமா மாத்தி நம் கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி எப்பவுமே சரி வராது, நம்மளை அப்படியே டிப்ரெஷனில் தள்ளிடும். ஏன்னா மூளைக்கு அது ஒரு எண்ணும் தானே. ஆனால் அந்த கவலை சார்லஸ் பண்ண மாதிரி ஒரு பொருள் மேலேயோ ஒரு கூழாங்கல் மேலேயோ இல்லை நம்ம ஒரு பேப்பர் பேனாவையோ வச்சு எழுதுனா கடத்திட்டு இனிமேல் நம் கவலைக்குள் என் மனசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நாம் அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டும் போதே இல்லை அந்த பேப்பரை கிழிச்சு குப்பையில் போடும்போதோ அந்த கவலை அந்த பொருளோடு சேர்ந்து வெளியில வைக்கும் பொழுது அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் நேரமாவது மனசுக்கு இடைவெளி கிடைக்கும். இதைத்தான் பாக்ஸ் டெக்னாலஜி முக்கிய நோக்கமாக சொல்லலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இருப்பு பெட்டி எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன பெட்டி இருந்தாலே போதும். இல்லைன்னா ஒரு பேப்பர் கவலை எழுதி கூட மடிச்சு வைக்கலாம். இந்த சின்ன விஷயம் இப்போ என்னால் மாற்ற முடியாது, அதனால இதை இப்போதைக்கு இங்கே வைக்கிறேன், நான் தயாராக இருக்கும்போது இதை பற்றி யோசிப்பேன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்திலிருந்து எழுந்து வேறாவது ஒரு நல்ல விஷயத்தில் உங்கள் கவனத்தை மாற்றுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளையும் உடனே தீர்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு நிமிஷமோ அல்லது தலையில் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில பாரங்களை உடனே தீர்க்க வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு மூச்சை இழுத்து நம்மை நாமே கொஞ்சம் கவனிச்சிட்டாலே போதும். மனசு பாரம் இருக்கிறது என்றால் நீங்கள் பலகீனமானவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. நீங்கள் மனிதர் என்று அர்த்தம். அதனால தான் மனசுக்குள்ள எல்லாத்தையும் அமுக்கி வச்சுக்காதீங்க. நம்பிக்கையான ஒருத்தரிடம் பேசுங்க, எழுதுங்க, வெளியில கொஞ்ச நேரம் நடங்க, உங்களுக்கு பிடிச்ச இசையை கேளுங்க. தேவையான நேரத்தில் உதவி கேட்கவும் தயங்காதீங்க. உங்கள் மனசும் கொஞ்சம் ஓய்வுக்கு தகுதியானது தான்.